வணக்கம் மக்களே! உங்களின் அன்பான ஆதரவுடன் தொடர்ந்து பயணித்து வரும் தமிழ் காதலி ஆடியோ நாவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 77 மற்றும் 78. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. கருணாகரன் கூறியதை கேட்டு தாரகைக்கு ஏதோ ஒரு படபடப்பு வந்தது. சாணக்கியன் அவள் நிலை உணர்ந்தவன், என்ன உன் அப்பா என்னென்னமோ சொல்றாரு, புதுசா கதை ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்காரா என்ன என்றான் நக்கலான குரலில். அவன் கூறியதை கேட்டு அவனை திரும்பி முறைத்த தாரகை, என் அப்பா சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது, அது என்னன்னு தான் எனக்கு தெரியல என்றாள் ஒருவித பயத்துடன். அவள் கூறியதை கேட்டு சாணக்கியன் அவளை ஆழ்ந்து பார்த்தான். வேறு எதுவும் பேசவில்லை. அவனுக்கும் கருணாகரனின் வார்த்தைகளில் ஏதோ ஒன்று உள்ளிருப்பது போல் தோன்றியது. ஆனால் தேவராட்சசன் முகத்தில் எவ்வித உணர்வையும் காட்டிக்கொள்ளாமல் கருணாகரனின் முகத்தை தான் அழுத்தமாய் பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேர அமைதியாக இருந்த கருணாகரன் பின்பு ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு நிமிர்ந்து அனைவரையும் பார்த்தவர், தேவேந்திரன் வானதியை கொல்லல. வானதி குடும்பம் அழிஞ்சதுக்கும் என் நண்பனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னும் கேட்டா வானதி அவளோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சவன் தான் என்னோட நண்பன் என்றார் அழுத்தமாக. இவ்வளவு நேரம் தலை குனிந்து அமர்ந்திருந்த திரௌபதி அவர் கூறிய வார்த்தைகள் இருந்த அழுத்தத்தில் நிமிர்ந்து அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தாள். திரௌபதியின் அதிர்ச்சியை உள்வாங்கிக் கொண்டு மேலும் பேசத் தொடங்கினார் கருணாகரன். அன்று நடந்தது. வானதியை நேரில் சந்தித்துவிட்டு தன் வீட்டிற்கு வந்த தேவேந்திரன் அதை நேரடியாக தன் தாயிடம் கூறிவிட்டார். ஏனெனில் இவ்வளவு வருடங்களில் மகளை பிரிந்து ராஜேஸ்வரியால் இருக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. என்னதான் தன் மகள் ஓடிப்போய் வேறொருவனை திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் பெற்ற பாசம் அவரை தவிக்க வைத்தது. அவ்வப்பொழுது தேவேந்திரனிடம் புலம்பிக் கொண்டே இருப்பார். என் பொண்ணு எங்கே போய் என்ன கஷ்டப்படுறாளோ, அந்த பையன் என் பொண்ணை வச்சு ஒழுங்காக வாழ்றானான்னு தெரியலையே, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கான்னு தெரியலையே என்று புலம்பிக் கொண்டே இருப்பார் அவர். அவரின் புலம்பலில்தான் தேவேந்திரனுக்கும் தன் தங்கையின் மீது இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அவளின் நலனை அறிய துடித்தது. இப்பொழுது நேரடியாக தன் தாயிடம் சென்று வானதியை சந்தித்தையும் அவளுக்கு 2 குழந்தைகள் இருப்பதையும் முதற்கொண்டு அனைத்து விடயங்களையும் அவர் கூற அதை கேட்டு ராஜேஸ்வரிக்கு மனதில் பெருத்த நிம்மதி உருவாகியது. அப்பாடா, இப்பதான் தம்பி என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நாள் என் பொண்ணு என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காளுன்னு பயந்துட்டே இருந்தேன் என்று அவர் கூற, அம்மா, எனக்கு என்னமோ மாப்பிள்ளை நல்லவர் மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக அவர் வானதியை நல்லா தான் பார்த்துக்குவாரு. அவரை பற்றி வானதி ஒரு குறை கூட சொல்லவே இல்லை தெரியுமா? அதை வச்சு பார்க்கும்போதே அவள் தேர்ந்தெடுத்திருக்க பையன் நல்ல பையன்தான் எனக்கு தோணுது. அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதானம்மா நமக்கு வேணும் என்று தன் தாயிடம் உருக்கமாக பேசிக்கொண்டிருந்தார் தேவேந்திரன். ஆனால் இவர்கள் பேசுவதையெல்லாம் ஒரு நச்சுப்பாம்பு கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை அவர்களுக்கு. அந்த நச்சுப்பாம்பு வேறு யாரும் இல்லை, வனஜாதான். வானதி இந்த வீட்டிலிருந்து வெளியேறிய பிறகு அங்கு வனஜாவின் ராஜ்யம்தான் நடந்து கொண்டிருந்தது. அவ்வளவு நாட்கள் வானதி வானதி என்று அவள் மீது உயிரே வைத்துக் கொண்டிருந்த அவளின் தந்தை ராஜபாண்டியும் அவள் வேறொரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவனை திருமணம் செய்து கொண்டு ஓடிப்போனதிலிருந்து அவளை முழுவதுமாக வெறுக்க துவங்கினார். ஆனால் வனஜா அந்த வெறுப்பை இன்னும் தன் வார்த்தை ஜாலங்களால் பயன்படுத்தி அதிகமாக்கி தன் தந்தையின் மனதில் தன் தடத்தை நிலைநாட்டினார். ராஜபாண்டியனை பொறுத்தவரை வேறொரு ஜாதி என்பதே தாழ்ந்த ஜாதி என்னும் எண்ணம் கொண்டவர். ராஜபாண்டியன் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நல்லவள் போல் வனஜா நடிக்க ஆரம்பிக்க அவருக்கு இப்பொழுது இளைய மகளின் மீது பாசம் அதிகமாகியது. ஒருவளை செல்லம் கொடுத்து வளர்த்து அவள் தன்னை ஏமாற்றிவிட்டு ஓடிப்போனதை ராஜபாண்டியதால் ஏற்றுக்க முடியவில்லை. அதனால் இனி வானதியை பற்றி நினைக்கவே கூடாது என்று நினைத்தவர் வனஜாவின் மீது தன் பாசத்தை காட்ட ஆரம்பித்தார். அந்த பாசத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வனஜா வானதியின் மீது இன்னும் ராஜபாண்டிக்கு வெறுப்பை வரவைத்தாள். இப்பொழுது கூட தேவேந்திரன் ராஜேஸ்வரி இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை கண்டவள், எங்கு இவர்கள் மீண்டும் வானதியை இந்த வீட்டிற்கு அழைத்து வந்து விடுவார்களோ, பேசிய ராஜபாண்டியின் மனதை மாற்றி விடுவார்களோ என்று பயந்து மனத்திற்குள் ஒரு திட்டத்தை தீட்டினாள். அந்த திட்டத்தின் முதல் படியாக தன் தந்தையை சந்தித்தவள் 1க்கு 2ஆக ஏதோ பேசி அவரின் மனதை கலைக்கத் தொடங்கினாள். அப்பா, இந்த அம்மாவும் அண்ணனும் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை என்று எடுத்த எடுப்பிலேயே வனஜா தன் வார்த்தை ஜாலத்தை காட்ட ஆரம்பிக்க அவள் கூறியதை கேட்டு புரியாமல் அவளை நோக்கினார் ராஜபாண்டி. என்னம்மா சொல்ற? அப்படி என்ன பண்ணிட்டாங்க அவங்க 2 பேரும் என்று அவர் புரியாமல் வினவ, அந்த ஓடி போனவளை திரும்பி நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து விடுவாங்க போல இவங்க 2 பேரும் என்றார் மொட்டையாக. அவ்வப்பொழுது தன் பேசும் வார்த்தைகள் தன் தந்தையின் மனதில் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அவரின் முகமாறுதலை வைத்து கவனித்துக் கொண்டே மேலும் மேலும் பேசத் தொடங்கினாள் வனஜா. வனஜா கூறியதை கேட்டு அதிர்ந்து அவளை பார்த்தார் ராஜபாண்டியன். என்னம்மா சொல்ற? அந்த ஓடுகாலியை பற்றி இவங்க 2 பேருக்கும் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு
என்று மீசை தொடிக்க கோபமாக ராஜபாண்டி வினவ, டவுனுக்கு போன அண்ணன் வானதியை பார்த்துருக்கிறாரு. அவளை அடித்து வெட்டி போட்டுட்டு வர்றதை விட்டுட்டு அவகிட்ட நலம் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து அம்மா கிட்ட அவள் ரொம்ப நல்லா இருக்கா, அவள் புருஷன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருன்னு கதை கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் பண்ணுறது கொஞ்சம் கூட சரின்னு தோணலப்பா. நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு போனால் அந்த ஓடுகாலி நாயை இவர் ஏன் விட்டுட்டு வரணும்? அப்போ இவருக்கும் நம்ம குடும்ப மனசு பெருசு இல்லை தானே? இவங்க 2 பேரும் போகிற போக்க பார்த்தா எப்படியாவது உங்கள் மனசை மாற்றி அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு எனக்கு தோணுது என்று வனஜா கூற, அவள் கூறியதை கேட்டு ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று விட்டார் ராஜபாண்டியன். அப்படி ஒன்று மட்டும் நடக்கவே நடக்காது. அந்த ஓடுகாலி நாய் என்னைக்கு தாழ்ந்த ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போனாலும் அன்னைக்கே அவளுக்கும் எனக்குமான உறவும் முடிஞ்சு போச்சு. அப்போவே அவளை தலைமொழிக்கிட்டேன். இவ்வளவு நாள் வரைக்கும் அவளை கொள்ளுற வெறியோடு தான் நான் நடமாடிட்டு இருந்தேன். ஆனால் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல. இனி அவளை உசுரோடு விட்டு வைக்கக்கூடாது. குடும்ப மானத்தை வாங்கின அந்த கழுதை ஒரு நிமிஷம் கூட இனி உயிரோடவே இருக்கக்கூடாது என்று ராஜபாண்டி கொந்தளிக்க அவர் கூறியதை கேட்டு குரூர புன்னகையுடன் திருப்தியாக தன் தந்தையை பார்த்தாள் வனஜா. அவள் எதிர்பார்த்தது இதுதான். வானதியை விரட்டி அடித்தாலும் மீண்டும் அவளின் பேச்சு இந்த வீட்டிற்குள் வரும். அவளை மீண்டும் இந்த வீட்டிற்குள் அழைத்து வருவதற்காக தன் அண்ணனும் தாயும் நிறைய முயற்சிப்பார்கள். அதனால் அவளை முழுவதுமாக அழித்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாள் அந்த ராட்சசி. தேவேந்திரனிடம் பேசி வானதியை பற்றி விசாரிப்பது போல் தெரிந்து கொண்டு அவள் இருக்கும் இருப்பத்தை அறிந்து கொண்டவள் ராஜபாண்டியிடம் வானதியின் இருப்பிடத்தை கூறிவிட்டாள். தேவேந்திரன் இடையிடையில் வானதியை வெளியே செல்லும் பொழுது சந்திப்பார். ஆனால் ஒருமுறை கூட வானதியின் வீட்டிற்கு சென்றதில்லை. ஏதோ ஒரு தயக்கம் அவருக்கு. அன்று ஒரு நாள் வானதி தன் தமையனை பொது இடத்தில் கண்டவர் அவரை தன் வீட்டிற்கு வருமாறு கெஞ்சி அழைக்க சரி என்று ஒப்புக்கொண்டவர் ஒரு நாள் வானதியை காண்பதற்காக அவளின் வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தார். இதையும் தன் அண்ணனின் வாயிலாகவே அறிந்து கொண்ட வனஜா தன் தந்தையிடம் கூறிவிட தேவேந்திரனுக்கு தெரியாமல் வானதியின் வீட்டிற்கு செல்லும் அவரை பின்தொடர்ந்தனர் ராஜபாண்டியும் அவரின் ஆட்களும். இத்தனை நாளும் தேவேந்திரன் தன் தந்தையிடம் வானதி இருக்கும் இடத்தை பற்றியோ அல்லது அவளை சந்தித்து அவளுடன் உறவு கொண்டாடுவது பற்றியோ அவர் கூறவில்லை. ஏனெனில் ராஜபாண்டியன் கோபம் கொஞ்சமும் குறையவில்லை என்பதை அறிந்தவர் தன் தங்கையின் தற்போதைய நிலையை முழுவதுமாக அவரிடமிருந்து மறைத்து வைத்திருந்தார். அது மட்டுமின்றி தன்னை தொடர்ந்து தன் தந்தையும் தன் தந்தையின் ஆட்களும் வருவதை அவர் கவனிக்கவில்லை. அவர் மனம் முழுவதும் தன் தங்கையை அவள் வீட்டிற்கு சென்று சந்திக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி மட்டுமே ஆக்கிரமித்திருந்தது. அதனால்தான் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க தவறியிருந்தார் தேவேந்திரன். வானதியின் வீட்டை அவர் கொடுத்த முகவரியை வைத்து கண்டறிந்து சென்றவர் வீட்டிற்குள் நுழைய தயக்கம் கொண்டு வீட்டின் கதவை தட்ட வெளியே வந்த வானதியோ தன் அண்ணனை கண்டு மகிழ்ச்சியுடன் ஓடி வந்து அவரை கட்டிக்கொண்டார். அண்ணா வானா, ஏன் வெளியே நிற்கிற? உள்ள வா, இது உன் வீடு, கதவெல்லாம் தட்டிட்டு நிற்பியா? இன்னைக்கு தான் நீ வரேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லவே இல்லை என்று அவரை கைப்பிடித்து அழைத்து வர இந்திரன் தேவநிலாவுடன் விளையாடி கொண்டிருந்தவர் தேவேந்திரனை கண்டவுடன் மரியாதை நிமித்தமாக அவரை வரவேற்றார். தேவேந்திரன் சொல்லாமல் கொள்ளாமல் தான் வானதியை பார்ப்பதற்காக அவரின் வீட்டிற்கு சென்றிருந்தார். அதுவும் ஒரு வகையில் நல்லதாக போயிற்று. இல்லை என்றால் இந்நேரம் தேவராட்சசன் உயிரோடு இருந்திருக்க மாட்டான். அந்த மூவருடன் சேர்ந்து அவன் உயிரும் அன்றே பறிப்போயிருக்கும். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகம் 78. தேவேந்திரன் வானதியின் வீட்டிற்கு வந்தவர் இந்திரனிடம் நலம் விசாரித்துக் கொண்டிருந்தார். தேவநிலா அவரை கண்டவுடன் தத்தி தத்தி நடந்து அவர் அருகே வந்தவள் அவரை பார்த்து கை நீட்டி தூக்குமாறு சைகையில் கூற அதை கண்டு மென்மையாக சிரித்தவர் அவளை தூக்கி தன் மடியில் அமர வைத்து கண்ணம் கண்ணமாக அவளை முத்தம் வைத்து கொஞ்சிவிட்டார். மாமாவை உனக்கு தெரியுதா செல்லம்? என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு என்று அவர் அவளை கொஞ்சிய வண்ணமே அவளிடம் வினவ, உன்னை ஞாபகம் இருக்கு மாமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு என்றாள் அவள் மழலையாக. அவள் கூறியதை கேட்டு வாய்விட்டு சிரித்தவர், பாப்பா ரொம்ப நல்லா பேசுறா, நல்ல பேச்சு வளம் இவளுக்கு இப்பவே வந்திருக்கு என்றார் இந்திரனிடம். அதை கேட்டு சிரித்த இந்திரன், அவங்க அம்மா மாதிரி அவ, வானதி எப்படி வாயவே மூடாமல் பேசுவாளோ அதே மாதிரி தான் இவளும் பேசுவா. ஆனால் பையன் அப்படியே என்ன மாதிரி ரொம்ப அமைதி என்றார் இந்திரன் வேண்டுமென்றே தன் மனைவியை வம்பு இழுக்கும் வகையில். அவர் கூறியதை கேட்டு தேவேந்திரன் சிரிக்க வானதியோ, ஆமாம் அப்படியே அவன் உங்களை மாதிரி பாருங்க, ரொம்ப தான் அப்படியே என்னை கிண்டல் பண்ணாதீங்க, என் பையனும் என்ன மாதிரி தான், என் பொண்ணும் என்ன மாதிரி தான் என்று வானதி கூற, அவள் பொய் சொல்கிறா மாமா, நம்பாதீங்க, தேவராட்சசன் என்ன மாதிரி அதிகமாக பேசவே மாட்டான், ரொம்ப அமைதியாக இருப்பான், பொண்ணு தான் அப்படியே வானதி மாதிரி என்று மீண்டும் இந்திரன் கூற, சரி சரி, 2 பிள்ளைங்களும் உங்களை மாதிரி தான் இருக்காங்க, போதுமா, உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்காதீங்க
என்று தேவேந்திரன் இருவரையும் அமைதிப்படுத்தும் நோக்கில் கூற, அந்நேரம் யாருமே எதிர்பாராத வண்ணம் ராஜபாண்டியன் அவர்களின் ஆட்களுடன் வீட்டிற்குள் நுழைந்தார். அவரை கண்டவுடன் அனைவரும் அதிர்ந்து போயினர். அதற்கு மேல் தேவேந்திரனோ இவர் எதற்காக இங்கு வந்தார் என்று ஒருவித பயத்துடன் தன் தந்தையை பார்க்க, சீறிக்கொண்டு வந்த ராஜபாண்டியன் தன் மகனின் கன்னத்தில் ஒரு அறை விட்டார். அதில் தேவேந்திரன் தலைகுனிந்து நிற்க, ஏண்டா நாயே, இந்த வெக்கமில்லாத நாய் வீட்டுக்கு வந்து உட்காந்து விருந்து சாப்பிட நினைக்கிறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா இவளை பத்தி தெரிஞ்ச என்கிட்ட சொல்லாம மறைச்சிருப்ப. எங்கிருந்துடா வந்தது உனக்கு இவ்வளோ தைரியம்? என்று ராஜபாண்டியன் கத்த, வானதி பதறிக்கொண்டு ஓடி வந்தவர், அப்பா, அண்ணாவை அடிக்காதீங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் அவரை வீட்டுக்கு வர சொன்னேன் என்று அழுகையுடன் தன் தந்தையிடம் கூற, அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார் ராஜபாண்டியன். அதில் வானதி சுருண்டு கீழே விழுந்தார். அப்பா, என்ன பண்றீங்க? எதுக்கு தேவையில்லாம தங்கச்சி மேல கை வைக்கிறீங்க? என்று ஆக்ரோஷமாக கத்தியவாறு தேவேந்திரன் தன் தந்தையை நெருங்க, அதற்குள் அவரை சில ஆட்கள் பிடித்து கொண்டனர். இந்திரன் தன் மனைவியை அடித்த மாமனாரிடம் கோபமாக சண்டைக்கு செல்ல முனைய, அடுத்த நொடி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் இந்திரனின் கழுத்தை அறுத்து விட்டார் ராஜபாண்டியன். அவரின் செயலில் தேவேந்திரன், வானதி இருவரும் அதிர்ந்து போயினர். குழந்தை தேவநிலா நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து பயந்து வேகமாய் அறைக்குள் ஓடி சென்று கட்டிலுக்கு அடியில் பதுங்கிக் கொண்டாள். ஐயோ, என்னங்க என்று கழுத்தில் ரத்தம் வழிய தோய்ந்து கீழே விழுந்த தன் கணவரை தன் மடியில் தாங்கிக் கொண்ட வானதி அவர் முகத்தை தட்ட, அதற்குள் வானதியின் கூந்தலை பிடித்து இழுத்து அவர் கருத்தையும் அழுத்து விட்டார் ராஜபாண்டியன். அதில் மொத்தமாக நிலை குலைந்து போனார் தேவேந்திரன். தன் தந்தை இப்படி ஒரு காரியத்தை செய்வார் என்று அவர் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. யாருமே எதிர்பாராத வகையில் கணவன் மனைவி இருவரையும் சரமாரியாக அறிவாளால் வெட்டி தள்ளினார் ராஜபாண்டியன். அதில் இருவரும் ஒருவரின் கரத்தை மற்றொருவர் பிடித்துக்கொண்டு அப்படியே தரையில் விழுந்தனர். அதற்குள் ஒருவன் குழந்தை அறைக்குள் ஓடியதைக் கண்டு அதை தேடி சென்று கதற கதற குழந்தையை தூக்கி கொண்டு வர, அந்த சின்ன கழுதையை வெட்டி போடுங்கடா. என் குடும்ப மானத்தையே வாங்கின இந்த பொட்ட கழுத குடும்பத்தில் ஒரு உசுறு கூட மிஞ்சக்கூடாது. சாதி மாதிரி கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும்னு இதுங்க சாவை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் என்றவர் ஆக்ரோஷமாக கத்த, பாரபட்சம் பார்க்காமல் அந்த பிஞ்சு குழந்தையின் உயிரையும் அருவால் பதம் பார்த்தது. நடந்த நிகழ்வுகளில் தேவேந்திரன் அப்படியே சுயநினைவை இழந்து மடங்கி கீழே விழுந்தார். அவரை கண்டு வெறுப்பாக முகம் சுடித்த ராஜபாண்டியன், இவனையும் கொன்று போடணும்னு ஆத்திரம் வருது. ஆனால் எனக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை வாரிசு வேணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவனை உயிரோட விடுறேன். இவனை தூக்கிட்டு வந்து வண்டியில் போடுங்கடா, கிளம்பலாம் என்று இரத்த வெள்ளத்தில் கிடந்த 3 உயிர்களையும் கொன்றுவிட்ட திருப்தியுடன் அவர்களின் முகத்தை ஏளனமாக பார்த்தவாறு அங்கிருந்து நகர்ந்தார் அவர். ஜாதி வெறி அவரின் புத்திர பாசத்தை மறக்கடித்து விட்டது அந்நொடி. நடந்த அனைத்தையும் கருணாகரன் ஒன்றையும் விடாமல் அனைவரிடமும் கூறியிருக்க, அதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். சிறிது நேரம் அமைதியிலேயே கழிந்தது. யாரும் ஒரு வார்த்தை பேசவில்லை. கருணாகரன் ஒரு பெருமூச்சை ஒன்றை விட்டு நிமிர்ந்து தேவராட்சசனை பார்த்தவர் அவன் முகத்தில் எவ்வித உணர்வும் வெளிப்படாததைக் கண்டு விரக்தியாக புன்னகைத்து கொண்டார். நீ இப்போ உயிரோடு இருக்கியே, அதுக்கு யார் காரணம் தெரியுமா? உன் மாமா தான். உன்னை வளர்த்தாரே அந்த ரங்கநாதன், உன் அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர்கிட்ட உன்னை பத்திரமா பார்த்துக்க சொன்னதே உன்னோட மாமன் தான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தவன் கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கான். அப்போ கூட நீ உயிரோடு இருக்கிற விஷயத்த உன் தாத்தா கிட்ட சொல்லலை. ஏன் தெரியுமா? நீ ஒருத்தர் இருக்கன்னு உன் தாத்தாவுக்கு தெரிஞ்சா உன்னையும் அவர் விட்டு வைக்க மாட்டார்னு தன்னோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக அவர்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிருக்கான். கண்ணு முன்னாடியே தங்கச்சி புருஷன், தங்கச்சியோட குழந்தைன்னு 3 உயிர் செத்து போனதை அவன் மனசளவில் பாதிச்சிருச்சு. பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டான். ராஜபாண்டியை சுத்தமாக வெறுத்து ஒதுக்கிட்டான். அவருக்கு அது அப்போ பெருசாக தெரியல. ஆனால் செஞ்ச பாவம் சும்மா விடாதே. கொஞ்ச நாள்லேயே அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு முடியாமல் போய் மாரடைப்பை வந்து படுத்த படுக்கையாகிட்டார். கை கால் வேலை செய்யலை. சுயமாக எதையும் அவரால் செஞ்சுக்க முடியல. ராஜபாண்டியனோட மனைவி ராஜேஸ்வரிக்கு அவருடைய கணவர் மேலே வெறுப்பு வந்துருச்சு. ஜாதி தான் முக்கியம்னு எப்போ சொந்த மகளையே அவர் கொன்னாரோ அப்போவே அவர் வெதுக்கு ஒத்துட்டாங்க. தன்னை பார்த்துக்கிறது கூட யாருமே இல்லைங்கிற கவலையில் நாளுக்கு நாள் அவரோட உடல்நலம் ரொம்ப மோசமாயிட்டே போச்சு. இப்படியே போனால் சரி வராதுன்னு தான் பைத்தியம் முடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த தேவேந்திரனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ராஜேஸ்வரி அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க தான் திரௌபதியோட அம்மா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகியுமே கொஞ்ச நாள் அவங்க வாழ்க்கையை தொடங்கலை. அதுக்கப்புறம் தேவேந்திரனோட பொண்டாட்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட மனசை பழையபடி மாற்றி அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தா. அப்போ கூட தன்னால் தான் தன் தங்கச்சியோட குடும்பம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு குற்ற உணர்ச்சியில் தினம் செத்துக்கிட்டு இருந்தான். தான் மட்டும் அன்றைக்கி தன் தங்கச்சியை பார்க்கறதுக்கு அவன் வீட்டுக்கு போகாமல் இருந்திருந்தா இந்நேரம் அவளாவது உயிரோடு இருந்திருப்பான்னு மனசுக்குள்ளேயே நினச்சி வெந்து புழுங்கிட்டு இருந்தான். ராஜபாண்டியன் படுத்த படுக்கையான பிறகு திரும்பி ஒன்று பார்க்கறதுக்காக நீங்கள் இருந்த ஊருக்கு வந்தான். அப்போ தான் ரங்கநாதன் கிட்ட நீ இருக்கிறதுன்னு அவருக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் உன்னை மறைமுகமாக இருந்து பாதுகாக்க ஆரம்பித்தான். ஆனால் ரங்கநாதனும் கொஞ்ச நாளில் உடம்பு சரியில்லாமல் இறந்து போன பிறகு நீ எங்கே போன என்ன ஆனன்னு அவனுக்கு தெரியல.
உன்னை கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனால் அவனோட முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சுது. ஏன், நீ திரௌபதியை கடத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவன் உன்னை தேடிக்கிட்டு தான் இருந்தான். எப்படியாவது உன்னை கண்டுபிடிச்சிடணும்னு அவன் மனசுக்குள்ளே வைராக்கியமாக இருந்தான். ஆனால் நீ தான் அவனோட உயிரை பறிக்க யமனா வந்து அவன் வாழ்க்கையில் சேருவேன்னு அவனுக்கு தெரியும். அவனோட மரணம் உன் மூலியமாக தான் நிகழப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும். கண்டிப்பாக நீ அவனை தப்பாக தான் புரிஞ்சிட்ருப்பேன்னு அவனுக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அவன் ஏன் உன்கிட்ட கடைசி வரைக்கும் அந்த விஷயத்த சொல்லலை தெரியுமா? அவன் கடைசி வரைக்குமே அவன் தங்கச்சியோட சாவுக்கு அவன் தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அந்த தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு அவனே அவனை அழிச்சிக்கிட்டான். ஒரு உண்மையை சொல்லட்டா, நீ ஒன்றும் அவனை கொல்லலை, அவனே தான் அவனை அழிச்சிக்கிட்டான் என்று கருணாகரன் கூறி முடிக்க திரௌபதியோ சிலை என சமைந்து அமர்ந்திருந்தாள். ஆம், தேவேந்திரனுக்கு அதற்கு மேல் இந்த உலகில் வாழ விருப்பமில்லை. தன் தங்கையின் மகன் மூலமாக தன் இறப்பு ஏற்பட வேண்டும் என்று இருந்தால் அதுபடியே நடக்கட்டும் என்று நினைத்து கொண்டார் அவர். அதனால்தான் தேவராட்சசனின் மூலம் தனக்கு இறப்பு ஏற்படும் போது அதை ஏற்றுக்கொண்டு இந்த பூவுலகத்தை விட்டு சென்றிருந்தார். ஆனால் தேவராட்சசனோ அமைதியாக அந்த இடத்தில் இருந்து எழுந்து நகரத் தொடங்கினான். கருணாகரன் கூறியதையெல்லாம் கேட்டும் தேவராட்சசனிடம் எந்த ஒரு எதிர்வினையும் இல்லை. சாணக்கியனின் கண்களின் ஓரம் ஒரு சொட்டு கண்ணீர் கீழே இறங்கியது. அவன் இப்படி ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கவில்லை. தேவேந்திரன் தான் அவர் தந்தையுடன் சேர்ந்து திட்டமிட்டு தன் பெரியம்மாவை கொன்று இருப்பார் என்றுதான் அவன் நினைத்திருந்தான். ஆனால் அவரோ தங்கையின் மீது உயிரையே வைத்திருப்பார் என்று கொஞ்சமும் நினைக்கவில்லை. தாரகைக்கு கூட அந்த நல்ல மனிதனை நாம் அவர் இறந்த பின்பும் அவ்வளவு வார்த்தைகளால் வதைத்திருக்கிறோமே என்று கலங்கி போனாள். எங்கே போற? நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் உன் மாமா மேலே இருக்கிற கோபம் உனக்கு போகலையா என்று கருணாகரன் செல்லும் அவனை இடைநிறுத்தி கோபமாக வினவ அதில் திரும்பி அவரை ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் பேசவில்லை. அங்கிருந்து வேகமாக வெளியேறிவிட்டான் தேவராட்சசன். ஆனால் திரௌபதியோ திக்பிரமை பிடித்தவள் போல் அப்படியே அமர்ந்திருந்தாள். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.